ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவோட கனவை நனவாக்குற விதமாக நம்முடைய கௌதம் சார் ஏற்பாடு பண்ணி நம்ம இலக்கியா, கௌதம், கார்த்திக் 3 பேருமே கூப்பிட்டு போகிறாரு நம்மளுடைய கௌதம் சார். அதே சமயம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கடவுள் காட்டுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு ஏன் தான் அந்த சோதனை வருதுன்னு தெரியல. இந்த பைரி எப்படியாவது நம்ம இலக்கியாவோட கனவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க நடத்துகிற ஸ்கூல் பிரச்சனை பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க. எதுக்கு என்னன்றதை அந்த மேடமும் ஒழுங்காக சொல்கிறது இல்லைங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா சரி கௌதம், நம்ம இந்த டீல் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாமா, அனாதையில் வாங்குறத நம்ம முதல்ல ஸ்கூலுக்கு போவோம். அந்த இடத்துல என்னன்னு தெரியல, ஹெட் மாஸ்டர் என்னை உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் யோசிக்கிறாங்க. சரி நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போயிடலாம், முதல்ல ஸ்கூல் போயிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொல்லிவிட்டு நம்முடைய கௌதம், கார்த்திக் 3 பேருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேடம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் இந்த யாரோ ஒரு ஆள் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. யார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டதே தெரில. ஒரு கால் வந்துச்சு, அவங்க யாருன்னு எனக்கு தெரில. அவங்க மிரட்டலாக பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் வேறு யாரோட வேலையும் இல்லை, நம்மளுடைய பைரவியோட வேலை தாங்க. நம்மளுடைய இலக்கியாவோட கனவை எப்போ பாரு நம்ம இலக்கியாவை அழிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இவளுடைய எண்ணத்தில் தீயை கொட்டி அப்படியே அதில் கருகிற மாதிரி பண்ணணுங்க. கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லைங்க. இதே மாதிரி தாங்க இந்த ஆஞ்சலியுமே. அவள் ஒரு சரியான வெற்றி வேட்டுங்க. இருந்தாலுமே யார் வாழ்க்கையை கெடுக்கலாம். ஒரு ஆள் நல்லா இருந்தால் அவங்கள நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மனசு தன்மைங்க. இது எப்படி கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து தான் சீரியலுக்கு போச்சா, இல்லை சீரியல்லேருந்து நம்மக்கிட்ட வந்துச்சான்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நம்ம அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிற மாதிரி தாங்க சீரியல்லையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. காலகாலமாக இதே காட்டிகிட்டு இருக்கிற அந்த இலக்கிய சீரியலில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போனால் சாமி கும்பிட்ற விஷயமும் சரி, ஒரே சீனு ஹீரோவுக்கும் ஹீரோயினை மீட் பண்ண விஷயத்தையே தம்பிக்கும் பொண்ணு பார்க்குற விஷயத்த அதே மாதிரி சீனை வச்சுருக்காங்க. வேறு சீனே கிடைக்காதா என்னான்னு தெரியல. நம்மளுடைய இலக்கியாவுக்கு மட்டும் ஏன்னா அந்த பிரச்சனை இந்த டைரக்டர் புது புது வழியில் கொண்டு வரானே தெரியல. ஆனால் புது ஆளுகளை மட்டும் இந்த சீரியலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எவனாலும் என்ன தான் பண்ணுறது. நம்ம இலக்கியா கொஞ்சம் ஒரு 4 எபிசோடு கூட நல்லா இருக்கிறதுல இந்த அஞ்சலி, இந்த பைரவியெல்லாம் எல்லா எபிசோடில் நல்லா இருக்காங்க. எப்படி மற்ற நல்லவங்களை அழிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவுக்கு மட்டும் ஒரு எபிசோடு 2 எபிசோடு போனாவே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இந்த டைரக்டர் கதையை எழுதுறாங்க. ஏன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.